இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறேன். சிந்து நதியை நிறுத்தி வச்சிருக்கிற இந்தியா எங்களுக்கு தண்ணி தரலனா அதே நதியில ரத்தத்தை பாப்பீங்க. இத சொன்னது யாருன்னா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலால்வால் பூட்டோ வாய்ஸ் சவால். இதுக்கான காரணம் என்ன? பகல்காம் அட்டாக் 4th டேவா நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வாய்ஸ் சவால் விடுறது இந்தியா கிட்ட வேணாம்னு நினைச்ச பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷேபாக் ஷெரீப் சொல்றாரு. இந்தியா பாகிஸ்தான் மேல பழி போடுறது ஒரு விளையாட்டாவே மாறிடுச்சு. இதுக்கு இந்தியா எந்த மாதிரியான நடுநிலை விசாரணைக்கு கூப்பிட்டாலும் தயார்னு சொல்லி இருக்கிறாரு. அதே நேரத்துல 1917 இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட்டுக்க மாட்டோம்னு போட்ட அக்ரிமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ண பாகிஸ்தானுக்கு இதுக்கு பதிலடியா இந்தியா என்ன பண்ணிருக்காங்க? தலைவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து பேசியிருப்பாங்களா அந்த அக்ரிமெண்ட் போட்ட டேபிள். அதுல இந்தியா பாகிஸ்தான் 2 பிளாக்குமே இருக்கும். அதுல பாகிஸ்தான் பிளாக் எடுத்துட்டு இந்தியா மட்டும் இப்ப இருக்கு. பஞ்சாப் அட்டாரி பார்டர் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு நம்ம சோல்ஜர்ஸ் என்ன சொல்லி இருக்காங்க? 2 நாளையில அறுவடைகள் எல்லாம் முடிச்சிருங்கன்னு சொல்லி இருக்காங்க. இந்தியால இருக்கிற ஒட்டுமொத்த பாகிஸ்தானிஸையும் வெளியே அனுப்புற வேலை 99% முடிஞ்சு அந்த எண்ட் ஆஃப் த டேட் இன்னைக்கு முடியுது. உலக நாடுகளோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரீஸுமே இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா நியாயம் யாரு பக்கம் இருக்குன்னு தெரியும். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு? இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை 1500 வருஷமாவே போயிட்டு இருக்குன்னு அவர் ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருமே பேசி தீர்த்துப்பாங்க, எனக்கு 2 நாடுமே ஃப்ரெண்டான நாடுதான் சொல்லி நியூட்ரலா மாறிட்டாரு. இப்போ பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பகல்காம்ல ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திச்சு மக்கள் ரொம்பவே அவதிப்படுறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிஆர்பிஎஃப் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு தேசிய புலனாய்வு துறையோட உதவிகள் தேவை. சோ இப்ப என்ஐஏ ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டெரரிஸ்ட பத்தி எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க.